الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. مثلهم كمثل الذي استوقد نارا فلما أضاءت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون صم بكم عمي فهم لا يرجعون. صدق الله العلي العظيم. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து அமல்களையும் கபூல் செய்து கொள்வானாக. நம்முடைய அனைத்து விதமான பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து சொர்க்கத்திலே உயர்ந்த ஒரு அந்தஸ்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்குவானாக. மேலும் நம்முடைய இந்த நோன்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்து நாளைக்கு ரையான் என்ற கதவு வழியாக நுழையக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல பலவிதமான படைப்புகளை படைத்திருந்தாலும் அல்லாஹ் தான் யாருக்கு நாடி இருக்கின்றானோ அவனுக்கு இந்த ஹிதாயத், ஈமான் என்ற ஒரு ஹிதாயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கு. நபிமார்கள் அனைவரும் வந்த ஒரே ஒரு நோக்கம், இந்த ஈமானை, அல்லாஹ்வுடைய இந்த தீனை கலிமத்தில்லாக எட்டி வைப்பதற்காக வேண்டி இந்த உலகத்திற்கு வந்தாங்க. அல்லாஹ்வால அனுப்பப்பட்டாங்க. ஆனா அதுல நிறைய பேர் என்ன செஞ்சாங்க? நபிமார்களுக்கு தொல்லைகள் கொடுத்தாங்க, கஷ்டங்கள் கொடுத்தாங்க, பலவிதமான துன்பங்கள்ல பல நபிமார்கள் ஆழ்த்தினாங்க. குறிப்பாக நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பலவிதமான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. ஆக நேத்து பார்த்தோம், நம்ம பல முஷ்ரிக்கீன்கள், காஃபிர்கள், அல்லாஹுக்கு நிராகரிப்பவங்க, ஷிர்க் வைக்கிறவங்க என்பதாக நாங்க நேத்து பார்த்தோம். அதே போல அல்லாஹு தஆலா அப்படியே தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே வர்றாங்க. அவங்களுடைய பட்டியல்கள் அல்லாஹு தஆலா சொல்லிக்கொண்டே வர்றாங்க. நீங்க நபி, நீங்க அவங்களுக்கு என்னதான் நீங்க போய் இன்சார் செஞ்சாலும், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாலும், நீங்க சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது என்பதாக நீங்க எவ்வளவுதான் நீங்க அவங்களுக்கு எச்சரிக்கை செஞ்சாலும் அவங்களுக்கு காதுகள்ல விலகாது. அல்லாஹ் தஆலா அதே சொல்றான், சும்மும் புக்முன் உம்யுன் ஃபஹும் லா யர்ஜிஊன். அவங்க எப்படிப்பட்டவங்க? செவிலர்களாக இருக்கிறாங்க. அதே போல என்ன சொன்னாலும் அதை மட்டும் சொல்லிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இல்லாம நபியுடைய எல்லா வாழ்க்கையும் பின்பற்றாம ஊமையர்களாக, தன்னுடைய வாழ்க்கையை மனோ போக்குல விட்டவர்களாக தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சு கொண்டிருக்கிறாங்க. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய இந்த குர்ஆனையும் என்ன பண்ணாங்க? அவமதிக்கக்கூடியவர்களாக, அதாவது அதை தூக்கி அசால்ட்டாக போடக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நீங்க என்னதான் நீங்க அவங்களுக்கு அழைப்பு செஞ்சாலும் ஃபஹும் லா யர்ஜிஊன். அல்லாஹ்வே சொல்றான், அவங்க என்னதான் நீங்க இன்சார் செஞ்சு என்னதான் எச்சரிக்கை செஞ்சாலும் அவங்க நேர்வழியின் பக்கம் அவங்க வரமாட்டாங்க. ஃபஹும் லா யர்ஜிஊன். அவங்க நேர்வழியின் பக்கம் வரமாட்டாங்க. அதே போல இந்த உலகத்துல வாழ்ந்தவங்க, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னதாக தன்னை நல்லவங்க என்பதாக காட்டிக் கொண்டு மற்றவங்களிடத்துல முனாஃபிக்காக இருந்தவங்க. இதை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். இந்த நயவஞ்சகத்தனத்துல உள்ளவங்க, முனாஃபிகீன்கள் இருக்கிறாங்களே, அவங்க நரகத்துடைய அடித்தட்டுல இருப்பாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். நயவஞ்சகங்கள்ல யாரு என்பதாக விளக்கம் சொல்றாங்க. உள்ளக்க இருக்கும், ஆனா வெளியில தன்னை நல்லவங்க என்பதாக காட்டிக் கொள்வாங்க. ஆனா அவங்களுடைய உண்மையான ரூபம் என்பது அல்லாஹுக்குதான் தெரியும். அவங்க வெளியில பார்க்கும்போது மக்கள்கிட்ட சகஜமா பேசுவாங்க, சகஜமா பழகுவாங்க, எல்லாத்துலயும் நல்ல சூஃபி மாதிரி இருப்பாங்க. ஆனா அவங்கள்ட்ட உள்ளத்துல குறைகள் இருக்கும். உண்மையான ஈமான் என்பது உள்ளத்துல இருக்காது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா இங்க சுட்டி காட்டுறான். அவங்க என்ன பண்ணாங்க? சத்தியத்திற்கு பதிலாக, இந்த குர்ஆனுடைய இந்த ஹக்குடைய விஷயத்திற்கு பதிலாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அசத்தியத்தை விலைக்கு வாங்கிட்டாங்க. அதான் அல்லாஹ் தஆலா முன்னாடி உள்ள ஆயத்துல சொல்றான், உலாயிக அல்லதீன ஷ்தரௌ தலாலத பில் ஹுதா. அவங்க என்ன பண்ணும்? தலாலத் என்ற இருள்,
ஹுதா என்ற நேர்வழி, அந்த அந்த வெளிச்சத்தை விட அவங்க என்ன பட்டாங்க அப்படின்னு சொன்னா, இந்த தொலாலத் என்ற நேர்வழியை அவங்க தேர்ந்தெடுத்து கொண்டாங்க, வாங்கி கொண்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு சொன்னாங்க, அல்லாஹ்வை நம்புங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் நாதான், இறுதி நபி நாதான், அல்லாஹ் உங்களுக்கு இந்த மாதிரி சுப செய்தியெல்லாம் வச்சிருக்கிறான், சொர்க்கத்துல பலவிதமான சுப செய்திகளை வச்சிருக்கிறான், நரகத்துடைய பல கொடூரங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனா அதையெல்லாம் நம்பாம அவங்க ஒரே வார்த்தையில சொன்னாங்க, நாங்க மண்ணாக மக்கி உக்கி போனதும் நாங்க எழுப்பப்படுவோமா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அவங்க சவால் விட்டாங்க. நாங்க யோசிக்கணும், நாங்க அப்படிப்பட்ட முனாஃபிகீன்களுடைய கூட்டத்தை விட்டு அவங்க தப்பித்துக் கொள்ளணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சஹாபாக்கள் ஹன்ஸலா அவங்க வர்றாங்க, ஹன்ஸலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஓடோடி வர்றாங்க, வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், ஹன்ஸலா முனாஃபிக் ஆயிட்டாரு, ஹன்ஸலா முனாஃபிக் ஆயிட்டாரு என்பதாக. எப்படிப்பட்டவங்க? அல்லாஹ்வால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, அல்லாஹ்வால சுபச்செய்தி சொல்லப்பட்டவங்க, அல்லாஹ்வால அவங்க சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டவங்க, ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லப்பட்டவங்க. எப்படிப்பட்டவங்க? சஹாபாக்கள். அப்படிப்பட்டவங்க பயந்தாங்க, நான் முனாஃபிக் ஆயிட்டணும், என்னிடத்துல முனாஃபிக் என்ற தன்மை இருக்குதோ. ஏன்னு சொன்னா ஹன்ஸலா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களிடத்துல நான் எல்லா விஷயங்களையும் கேட்டு போறேன், ஆனா வீட்டுக்கு போயிட்டா அந்த மனங்கள் எல்லாம் மாறிடுது, அங்க உள்ள சூழல் எல்லாம் மாறிடுது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல முறையிட்டாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது முனாஃபிக்குடைய அடையாளம் இல்ல, மாறாக நீங்க என்ன பண்ணுங்க, வீட்டுல இந்த மாஹூலை ஏற்படுத்துங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதே போல ஃபக்ருத்தீன் அர்-ராஸி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, நயவஞ்சகருடைய முதல்ல அவங்களுடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க முதல்ல இறை நம்பிக்கை அவங்க இடத்துல இருக்காது, இறை விசுவாசம், அல்லாஹுடைய பயம், அல்லாஹுடைய அந்த அல்லாஹ் சொன்ன விஷயங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, மறுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்ப இந்த இறை நம்பிக்கை எதனோட ஒப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் போது ஃபலம்மா அபாத், அவங்க என்ன இறை நம்பிக்கையாளர்கள் யாருன்னு சொன்னா, அவங்கள்ட்ட மிகைத்து இருக்கும், அவங்களிடத்துல ஒளிமை இருக்குது, ஒளி என்பது இருக்குது, அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஆனா இதுக்கு மாற்றமாக யாரிடத்துல தீன் இல்லையோ, இந்த துன்யாவுடைய மோகம் இருக்குதோ, நான் இந்த துன்யாவை தான் அடையணும், எல்லா நோக்கமும் எனக்கு துன்யாவா என்பதாக யார் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ, அவங்க என்ன பண்ணுவாங்க, வெறுமாத்தை தான் தேர்ந்தெடுப்பாங்க, இருளதான் தேர்ந்தெடுப்பாங்க. அதைத்தான் என்ன பண்ணாங்க, காஃபிர்களும் தேர்ந்தெடுத்தாங்க. இதைத்தான் ஃபக்ருத்தீன் ராஸி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இவங்க ஆரம்பத்துல என்ன பண்ணாங்க, நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடியவர்களா இருந்தாங்க. சில காஃபிர்கள் ஆரம்பத்துல என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தர்பாருக்கு வருவாங்க, வந்து எல்லாத்தையும் கேட்பாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஒளியில அவங்க அதிகமா இருந்தாங்க, அதிகமான பேர் அந்த ஒளி என்ற ஈமான் என்ற ஒளியை பெற்றிருந்தாங்க. ஆனா என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றதன் காரணமாக அவங்க லுலுமாத் என்ற ஒரு இருள்ல தீனை விட்டும் அவங்க புறமுதுகிட்டு அவங்க பெரும் ஒரு தடுமாற்றத்துல சிக்கி கொண்டிருந்தாங்க. எது உண்மை, எது ஹக்கு, எது பாத்தில் என்று தெரியாம மிகப்பெரிய ஒரு இருள்ல அவங்க சூழ்ந்து கொண்டிருந்தாங்க. இதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த மஸலுஹும் கமஸலில் லதீ இஸ்தௌகத நாரா என்ற ஒரு ஆயத்திலையும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அதே போல நயவஞ்சகர்கள் இருக்கிறாங்களே, முனாஃபிகீன்கள், அவங்க ஒவ்வொரு நேரத்திலையும் எப்பெல்லாம் இடி வருதோ, அதே போல மின்னல் வருதோ, அல்லாஹுடைய ஒவ்வொரு அத்தாட்சியும் அல்லாஹ் தஆலா எப்ப வெளிக்காட்டுறானோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அதிகமா பயந்து கொண்டே இருப்பாங்க. ஏன்னு சொன்னா, அந்த ஒரு சத்தத்தை அவங்களுக்கு இது என்னுடைய ஆபத்துக்கு காரணமாக இருக்கும். அவங்க உண்மையிலேயே அவங்க என்ன நினைச்சாங்க, இது அல்லாஹுடைய வேதனை என்பதாக நினைச்சுதான் இருக்கிறாங்க. இது அல்லாஹுடைய ஏற்பாடுதான், எல்லாமே அல்லாஹுடைய ஏற்பாடு என்பதாக அவங்க நம்பி இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய மனோ இச்சை என்ன பண்ணிருச்சுன்னு சொன்னா, அவங்கள இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடியதற்கு ஒரு காரணமாக ஆயிடுச்சு. இதெல்லாம் நாங்க எப்ப விளங்குறோம் அப்படின்னு சொன்னா, நாங்க அல்லாஹ்வை அதிகமா நம்பணும். ஒரு இடி வந்தாலும் சரி, மின்னல் வந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அதிகமான காற்று வீசினாலும் என்ன செய்வாங்க, உடனே பள்ளிக்கு வந்துருவாங்க. அல்லாஹ்வுடைய அதாப் வரப்போகுது என்பதாக பயந்து கொண்டு, எப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்துக்கு ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டவங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அவங்களை பத்தி சொல்லும் போது, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன்,
உங்களை இந்த உலகத்துக்கு எப்படிப்பட்டவங்களாக அனுப்பணும்? ரஹ்மத்தாக தான் அனுப்பணும். உங்களை வந்து ஒரு லானத் செய்யக்கூடியவராகவும் அல்லது மற்றவங்களுக்கு இடையூறு அளிக்கக்கூடியவராக உங்களை அனுப்புற மாறாக ரஹ்மத்தாக அல்லாஹ் தஆலா நபியை சொல்லும் போது இப்படிதான் சொன்னார், ரஹ்மத்தாக உங்களை அனுப்பணும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான். அப்ப என்ன பண்ணுவாங்க? நயவஞ்சகத்தனத்தவர்கள் இருக்கக்கூடியவங்க முனாஃபிகீன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து இதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சுட்டி காட்டலாம். யஹ்தபுக்குல்ல ஸைஹத்தின் அலைஹி, அவங்க எண்ணிக்கொள்வாங்க எப்படின்னா எல்லா சத்தும் என்ன பண்றது நமக்கு பாதகமாக, நாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு தீங்குக்கு பாதகமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அனுப்புறான், அந்த தீங்குக்கு பகரமாக உங்களுக்கு இந்த அதாப் அனுப்புறான் என்பதாக அவங்க வந்து பயந்து கொண்டிருந்தாங்க. ஆனா அவங்க வெளிரங்கத்துல என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா, இஸ்லாத்தை அவங்க ஏற்பதற்கு அவங்க மறுத்துட்டாங்க. கேட்டா அவங்க சொல்லுவாங்க, இல்ல இதெல்லாம் உண்மையான இல்ல, நாங்க எதை பாக்குறோமோ அதுதான் உண்மையான நம்பிக்கை வரும் என்பதாக அவங்க சொல்லி அதை விட்டு விலகி கொண்டே இருந்தாங்க. அதே போல அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் மீது முழுமையாக அல்லாஹுடைய ஆற்றலுக்கு அவங்க வந்து முழுமையாக கட்டுப்படல. அது எப்படி அல்லாஹ் நாங்க நம்புறது, அல்லாஹுடைய ஆற்றல் எப்படி நாங்க நம்புறது என்பதாக சொல்லி அல்லாஹ் மீது அவங்க வந்து ஒரு தப்பான எண்ணங்கள், ஒரு கேவலமான ஒரு எண்ணங்களை வச்சுக்கொண்டு அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சு கொண்டாங்க. அல்லாஹ் தஆலா இதனுடைய வசனத்துடைய கடைசியில சொல்றான், யா அய்யுஹன் நாஸு உஅ்புது ரப்பக்கும் وَلَوْ شَاءَ اللَّهُ لَذَهَبَ بِسَمْعِهِمْ وَأَبْصَارِهِمْ إِنَّ اللَّهَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து வஸ்துக்களின் மீதும் சக்தியுடையவனாக இருக்கின்றார். இப்போ ஒருத்தன் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நாடுறான், எல்லா விஷயமும் செய்யக்கூடியவன் அல்லாஹ். தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா குடிக்க வைக்கிறதும் அல்லாஹ். அதே போல நாங்க வந்து ஆடை அணியிறோம், ஆடையை கொடுத்ததும் அல்லாஹ், அதை எடுக்கிறதும் அல்லாஹ். நம்மளுக்கு செல்வத்தை கொடுக்கிறதும் அல்லாஹ், செல்வத்தை எடுக்கிறதும் அல்லாஹ். எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் சக்தி உடையவனாக இருக்கிறான் என்ற ஒரு நம்பிக்கையை நாங்க உள்ளத்துல கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா எங்களுடைய ஈமான் இருக்கிற ஒரு சஹாபாக்களுடைய ஈமானை போல எங்களுடைய ஈமான் ஆகுது. அதே போலதான் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்லும் போது, இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லும் போது என்ன சொல்றான்னு சொன்னா, தன்னுடைய அதிகாரத்தையும் ஆற்றலையும் குறித்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நயவஞ்சகக்காரர்கள், அதாவது என்னுடைய ஆற்றலை கொண்டு எல்லா விஷயமும் நடக்குது, அல்லாஹ்வுடைய சக்தியை கொண்டு எதுவும் நடக்கிறது இல்ல. இங்க அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பதாக சொல்றான். ஆனா நயவஞ்சகக்காரன் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் என்னுடைய சக்தினால என்னுடைய ஆற்றல்னால இதை நான் செஞ்சேன், இதை வந்து நான் வந்து மற்ற அல்லாஹுடைய ஆற்றல்னாலேயோ அல்லாஹுடைய வல்லமையினால நான் செய்யல என்பதாக சொல்றாங்க என்பதாக இப்னு ஜரீர் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. இதனால எப்ப அவங்க வந்து இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலையோ அல்லாஹ் தஆலா அவங்களுடைய உள்ளத்துல கல்வுகள்ல என்ன பண்ணிட்டான், அவங்களுடைய எல்லா விஷயத்திலையும் முத்திரையிட்டான். அதே போல அல்லாஹ் தஆலா அடுத்த ஆயத்துல சொல்லி காட்டும் போது, யா அய்யுஹன் நாஸ், ஜனங்களே என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, உஅ்புது, நீங்க அல்லாஹ் வணங்குங்க. எப்படிப்பட்ட அல்லாஹ் என்பதாக சொன்னா, உங்களுக்கு முன்னாலேயும் உங்களையும் உங்களுடைய மூதாதையரையும் படைத்தானே அப்படிப்பட்ட உங்களை ரப்ப நீங்க முழுமையாக கட்டுப்படுங்க. எதை அவன் வந்து சொல்லியிருக்கின்றானோ, எதை உங்களுக்கு ஏவிருக்கின்றானோ அப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை நீங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையை கழிங்க. அதே போல எதை விட்டு உங்களை தவிர்ந்திருக்க சொன்னானோ அப்படிப்பட்ட விஷயங்களை விட்டு நீங்க தவிர்ந்திருங்க என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களை பார்த்து ஒரு அழைப்பு கொடுக்குறான். ஏன் இது சொல்றான் அப்படின்னு சொன்னா, எப்ப நீங்க வந்து தக்குவாவோட வாழ்றீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க எப்ப வந்து நன்மை ஏவி தீமையை தடுப்பீங்களோ அப்பதான் உங்களுடைய வாழ்க்கையில தக்குவான்ற ஒரு இரையச்சம் வரும். நாங்க நேற்று சொல்லும் போது சொன்னோம், இரையச்சம் இருக்குதே, இது மிகப்பெரிய ஒரு உச்சகட்டமான ஒரு செயல். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இந்த நோன்பு பத்தி சொல்லும் போதே சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நீங்க உங்களுக்கு தக்வா வரணும் என்பதற்காக நீங்க உங்கள் மீது அல்லாஹ் தஆலா இந்த நோன்பை ஃபர்தாக்கி இருக்கின்றான், கடமையாக ஆக்கியிருக்கின்றான். அதே போல அல்லாஹ் தஆலா அடுத்த ஆயத்துல சொல்லும் போது, அல்லதீ ஜஅல லக்குமுல் அர்த ஃபிராஷன் வஸ்ஸமாஅ பினாஅன் வஅன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅக்ரஜ பிஹி மினஸ் ஸமராத்தி ரிஸ்கன் லக்கும். உங்களுக்கு நாங்க இந்த பூமியை இருக்கிறோமே, இந்த பூமியை உங்களுக்கு அழகான விரிப்பாக, எந்த ஒரு கோணலும் சாணலும் இல்லாம, எந்த ஒரு சாய்வும் இல்லாம அழகா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரிப்பாக சமப்படுத்தி இந்த பூமி ஆக்கியிருக்கின்றான். மேடு பள்ளமாகவோ அல்லது கீழே இறங்கி மேல போகணும் என்பதாக அல்லாஹ் தஆலா ஒரு சமப்படுத்திய சம பூமியாக அல்லாஹ் தஆலா இந்த மனிதர்களுக்காக ஆக்கியிருக்கின்றான். இதெல்லாம் செஞ்ச நோக்கம் எதற்காக வேண்டும் என்று சொன்னா, நாங்க அல்லாஹ்வுடைய தீனை வழங்கணும்,
அல்லாஹுடைய மார்க்கத்தை நாங்க எத்தி வைக்கணும். அதே போல அல்லாஹுடைய தீனை நாங்க ஒவ்வொரு இடத்துலயும் பேசணும். இன்னைக்கு நாங்க உலகத்துல எதை பத்தியே பேசுறோம், எல்லாத்தையும் பத்தியும் பேசுறோம். அதனுடைய டெக்னாலஜி, இதனுடைய டெக்னாலஜி, எல்லாத்தையும் பத்தியும் பேசுறோம். ஆனா இன்னைக்கு நாங்க எப்ப அல்லாஹை பத்தி பேசுறோமோ அப்பதான் எங்களிடத்திலேயும் தீன் முழுமையாக வரும், மற்றவர்களிடத்திலேயும் தீன் முழுமையாக பேசுறது. அதே போல அல்லாஹ் தஆலா சொல்லும்போது உங்களுக்கு நாங்க வானத்திலிருந்து அழகான தண்ணீரையும் மழைகளை என்னது பொழிய செய்றோம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார். இத ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல என்ன சொல்றாருன்னு சொன்னா ஒரு ஷிர்கான வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அல்லாஹும் நீங்களும் நாடினாதான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நடக்கும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் சொல்லும் போது எல்லா இடத்துலயும் சொல்லுவான், லா துஷ்ரிக் பில்லாஹ், நீங்க அல்லாஹுடன் எதையும் ஷிர்க் வைக்காதீங்க. அது எதா இருந்தாலும் இன்னைக்கு உலகத்துல பாக்குறோம், ஸ்கூல்ல படிப்புகள்ல பாக்குறோம், சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் என்ன சொல்றாங்க, அதோட சேர்த்து பல கல்விகள் என்ன பண்றாங்க, சேர்த்து கத்துக் கொடுக்குறாங்க, இதுதான் அவங்களுடைய தெய்வம். அதே போல பல விஷயங்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா அதை போட்டு திணிக்கிறாங்க. இதெல்லாம் எங்க போய் நிக்கும் சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். கடைசியில் அல்லாஹுக்கு ஷிர்க் வைக்கக்கூடிய இடத்துல போய் நிக்க வச்சு அல்லாஹ் பாதுகாக்கணும். அதான் அல்லாஹ் தஆலா முழுக்க ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லுவான், லா துஷ்ரிக் பில்லாஹ், லா துஷ்ரிக் பில்லாஹ், நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹ்வோட ஷிர்க் வச்சிடாதீங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வஹியாக அனுப்பினான். அதே போல ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹுடைய பார்வையில அல்லாஹ் எதை செஞ்சா, எந்த பாவத்தை செஞ்சா ரொம்ப பெரிய கோபப்படுறான் என்பதாக, அல்லாஹுடைய பார்வையில எது ரொம்ப பெரிய பாவம் என்பதாக ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் உன்னையும் படைச்சிருக்கிறான், என்னையும் படைச்சிருக்கிறான், முழு ஆலமையும் படைச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட அல்லாஹோட யாரு ஷிர்க் வைக்கிறாங்களோ, யார் இணை வைக்கிறாங்களோ அவர்தான் மிகப்பெரிய ஒரு பாவி. அல்லாஹ்வுடைய பார்வையில மிகப்பெரிய ஒரு கோபமான ஆள் யாருன்னு சொன்னா அவர்தான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதே போல இதே தான் முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு அடியார்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன என்று தெரியுமா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் சொல்லுங்க என்பதாக சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவனுக்கு யாரையும் இணையாக கூட்டாக யார் ஆக்காம இருக்கிறாங்களோ அவங்கதான் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மிகப்பெரிய ஒரு கடமை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. நாங்க வாழக்கூடிய காலத்துல எப்படி இருக்கணும்னு சொன்னா, நாங்க ஒருபோதும் என்ன பண்ணிடக்கூடாது, அல்லாஹுக்கு எந்த விதத்திலும் ஷிர்க்குடைய வார்த்தைகளையோ அல்லது ஷிர்க்குக்கு, அதாவது ஷிர்க்குக்கு உடனாக எதெல்லாம் இருக்குமோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாங்க என்ன பண்ணிடக்கூடாது, சொல்லிடவும் கூடாது, தன்னுடைய வாழ்க்கையில அதை செய்திடவும் கூடாது. அதே போல நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை முழுமையாக ஹயாத்தாக்கணும். அதுவும் இந்த நோன்புடைய காலங்கள்ல அல்லாஹ் தஆலா பலவிதமான நன்மைகளை பல அடியார்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றாங்க. பல அடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா பல சுபச்செய்தி, எல்லா அடியார்களுக்கும் அல்லாஹ் தஆலா சுபச்செய்தின்னு சொல்லி கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு நன்மைக்கும் பலதரப்பட்ட நன்மைகள் இருக்குது என்பதாக. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் தஆலா இடத்துல இருந்து ஒரு உத்தரவு வருது. அது என்ன உத்தரவு அப்படின்னு சொன்னா, ஒரு 5 விஷயங்களை நீங்க மக்களுக்கு எத்தி வைங்க என்பதாக இஸ்ரேலர்களுக்கு தூண்டுமாறு அல்லாஹ் தஆலா உத்தரவிட்டான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா கொஞ்சம் காலதாமதம் ஆக்கிட்டாங்க. இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இந்த மாதிரி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி 5 விஷயங்களை ஏவும்படி கட்டளையிடப்பட்டது, அது நீங்க சொன்னீங்களா என்பதாக நபி ஸல்லல்லாஹு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல சொன்னாங்க. அப்ப அவங்க இல்ல, நான் கொஞ்சம் தாமதப்படுத்திட்டேன், இதை சொல்றேன் என்பதாக அவங்க விஷயத்த சொல்றாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா, பைத்துல் முகத்தஸ்ல அவங்க எல்லா மக்களையும் ஒன்று கூட்டுறாங்க. ஒன்று கூட்டி அவங்க ஒரு இடத்துல மேடான பகுதியில நின்று கொண்டு எல்லா மக்களையும் ஒரு 5 விஷயங்களை கொண்டு ஏவுறாங்க. 1வது விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க அல்லாஹுவை தான் வணங்கும். அல்லாஹை தவிர வேற எந்த ஒரு கடவுளை நீங்க வணங்கக்கூடாது, வேற எந்த ஒரு கடவுள்களும் இல்லை. நீங்க எப்ப அல்லாஹ் வணங்குவீங்களோ அப்ப அல்லாஹுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு உதவிகள் வந்து கொண்டே இருக்கும் என்பதாக யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க.
அதே போல இரண்டாவதாக நீங்க அல்லாஹ் தன்னை தொழுவுமாறு உங்களுக்கு கட்டளையிட்டுள்ளான். ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு, ஒவ்வொரு கட்டளைகளும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அப்ப அல்லாஹ் தஆலா தன்னை தொழுவுமாறு உங்களுக்கு கட்டளையிட்டுள்ளான். அந்த தொழுகையை நீங்க என்ன பண்ணுங்க, முழுமையாக கடைபிடித்து அல்லாஹுக்கு நீங்க நன்றி செலுத்தும் வகையில அதிகமான இபாதத்துகளை நீங்க செஞ்சு வாருங்க. அப்போ உங்களுக்கு இந்த உலகத்திலேயே உங்களுக்கு ஒரு பிரகாசமான வாழ்க்கை கிடைக்கும். நாளைக்கு கியாமத்துடைய நாளிலே உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடியவர்களாக நீங்க இருப்பீங்க என்பதாக யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. மூன்றாவதாக சொல்றாங்க, நீங்க நோன்பை நீங்க அதிகமாக கடைபிடித்து வரும். ஏன்னா அல்லாஹ் தஆலா உங்களுக்கும், ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு நாங்க நோன்பை கடமையாக்க ஆக்கியிருக்கின்றோம், அதே போல மின் கபுலிக்கும் உங்களுக்கு முன்பதாக யாரெல்லாம் வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கு இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லணும். அப்ப இந்த நோன்பு இருக்குது உங்களுடைய பல இன்பங்களை, பல ஷஹவாத்துகளை, பல இச்சைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக, ஒரு விஷயமாக இந்த நோன்பு இருக்குது என்பதாக சொல்லி மூன்றாவது விஷயத்தையும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. நான்காவதாக சொல்றாங்க, நீங்க அதிகமாக என்ன செய்யுங்க, சதகாக்கள் செஞ்சு வாருங்க. ஏன்னா நீங்க சதகா செஞ்சீங்கன்னு சொன்னா அல்லாஹுடைய கோபத்தை அது தணிக்கிறது. அதே போல நீங்க எந்த அளவுக்கு சதகாக்கள் செய்றீங்களோ அல்லாஹ் தஆலா அதுல எந்த ஒரு செல்வத்துல குறைவையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்த மாட்டான். அதே போல கெட்ட மரணத்தை விட்டு என்ன பண்ணுதுன்னு சொன்னா அந்த சதகா என்பது தடுக்கிறது. அதனால நீங்க என்ன செஞ்சு வாருங்க, அதிகமாக தர்மங்கள் செஞ்சு வாருங்க என்பதாக யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்திற்கு உபதேசம் செய்யறாங்க. அதே போல அஞ்சாவதாக கடைசியாக சொல்றாங்க, இதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்லயும் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ ذ்குருல்லாஹ கஸீரா வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வஅஸீலா, நீங்க அதிகமாக என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை நினைவு கூறுங்க, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்க, காலை மாலையிலாக அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்க. எப்ப நீங்க அல்லாஹ் அதிகமாக நினைவு கூறீங்களோ அப்பொழுது அல்லாஹ்வுடைய அதாவது பாவத்தை விட்டு நீங்க விலகி இருக்கக்கூடிய தௌஃபீக் உங்களுக்கு நசீபாகும். அதிகமாக நன்மைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனா இன்னைக்கு உலகத்துல பாக்குறோம், பாவங்கள் மிகச்சதின் காரணமாக நாங்க அல்லாஹுடைய உதவியை நாங்க கண்கூடாக பார்க்கறது இல்லை. பல சஹாபாக்கள் அல்லாஹுடைய உதவியை பார்த்ததன் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அவங்க அல்லாஹுடைய தொடர்போடு இருந்தாங்க, எப்போதுமே கரீபு மினல்லாஹ் அல்லாஹுடைய நெருக்கத்தில் இருந்தாங்க. ஆனா நாங்க இன்னைக்கு அல்லாஹுடைய உதவியை இன்னைக்கு கண்கூடா பார்க்காததன் காரணமாக நாங்க அல்லாஹ் முழுமையாக விளங்காததன் காரணமாக அல்லாஹுடைய உதவியை நாங்க பார்க்கறது இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். இதைத்தான் ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் தன்னை அதிகமாக நினைவு கூர்ந்து துதிக்குமாறும் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கின்றான், கட்டளையிட்டிருக்கின்றான் என்பதாக ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. ஆக நாங்க இருக்கக்கூடிய காலம் இருக்குது, இது பொன்னான ஒரு நேரங்கள், காலை மதியம் நேரமும் சரி இரவு நேரங்களும் சரி, இது அல்லாஹுடைய வணக்கங்கள்ல கழிக்கக்கூடிய நேரமாக இருக்கு. அதுவும் இது நோன்புடைய நேரங்கள் இருக்குது. இது அல்லாஹு தஆலா பல சிறப்புகளையும் சொல்லியிருக்கின்றான். நாங்க ஒவ்வொரு நாளும் நோன்புடைய சிறப்புகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், எல்லா விதமான சிறப்புகளை நாங்க கேட்டுக்கொண்டு இருக்கோம். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு பாக்கியவான்களாக அல்லாஹு தஆலா அனைவரும் ஆக்குவானாக. நம்முடைய அனைத்து விஷயங்களையும் அல்லாஹு தஆலா அனைத்து அமல்களையும் கபூல் செய்து அல்லாஹு தஆலா மறுமையிலே உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா அனைவருக்கும் தந்துருள்வானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது